بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்று நாம் ஷமாயிலு திர்மிதி என்ற கிரந்தத்தின் 18வது ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வீட்டிருக்கிறோம். இந்த ஹதீஸின் அரபு வார்த்தைகளை பார்த்துவிட்டு ஹதீஸின் கருத்தின் பக்கம் நகர்வோம். வபிஸ்ஸனதில் முத்தஸிலும் மின்னி இலா ஹாஃபிலி ஹதீஸ் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அல் இமாம் அபி ஈசா முஹம்மது இப்னு ஈசா ஸௌரத் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் قال وبه قال حدثنا ابو مصعب المدني قال حدثنا يوسف بن ماجسون عن ابيه عن عاصم بن عمر بن قتادة عن جده رميسة رضي الله عنها قالت سمعت رسول الله صلى الله عليه وآله وسلم يقول ولو أشاء أن أقبل الخاتم الذي بين كتفيه من قربه لفعلت. يقول لسعد بن معاذ يوم مات اهتز له عرش الرحمن. இந்த ஹதீஸின் அறிவிப்பாளராக ருமைசா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். ருமைசா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை பார்ப்பதாக இருந்தால், ருமைசா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறுவயதுடைய ஒரு சஹாபியாக இருந்தார்கள். இவர்கள் இரண்டு ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார்கள். முதலாவது ஹதீஸ், இந்த ஹதீஸ் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸ். இரண்டாவது லுஹா தொழுகை தொடர்பானது. அதனை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து அறிவித்துள்ளார்கள். அந்த ஹதீஸ் நசாயி என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது ருமைசா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2 ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார்கள். ஒன்று இந்த ஹதீஸ், அடுத்தது லுஹா தொழுகை சம்பந்தமான ஹதீஸ். அதனை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாயிலாக அறிவித்துள்ளார்கள். அது நசாயில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போது நாம் இந்த ஹதீஸின் கருத்தின் பக்கம் செல்வோம். ருமைசா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த நாளில், சுப்ஹானல்லாஹ், யௌம மாத சஅத் இப்னு முஆத் அவர்கள் மரணித்த நாளில் அளவற்ற அருளாளனாகிய ரஹ்மானின் அரிசி இவரது உயிரை வரவேற்று மகிழ்ச்சியால் இவருக்காக நடுங்கியது என்று அல்லாஹு தஆலாவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் செவியுற்றேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த அந்த நாளில் கூறினார்கள், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான். சஅத் இப்னு முஆதுடைய இந்த ரூஹை வரவேற்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷ் நடுங்கியது என்று கூறக்கூடிய நேரத்தில் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவு நெருக்கமாக இருந்தேன் என்றால், ருமைசா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அப்போது நான் நாடியிருந்தால் நபிகளாரின் தோள்களுக்கு மத்தியில் உள்ள நபித்துவ முத்திரையை முத்தமிட்டிருப்பேன். அந்த அளவுக்கு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்தேன் என்று கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கு அண்மையில் இருந்து பார்க்கும் வாய்ப்பு சஹாபாக்களுக்கு இருந்தது போல சஹாபி பெண்களுக்கும் இருந்தது என்பது இந்த ஹதீஸின் மூலம் எங்களுக்கு விளங்க முடியும். எனவேதான் நபித்தோழர்களுக்கு அண்மையில் இருந்து நபித்துவ முத்திரையை ருமைசா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் பார்க்க முடிந்தது. இதில் பிழை ஏதும் கிடையாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய தனிச்சிறப்புகளில் உள்ள ஒன்றுதான் அவர்களுக்கு மஹரம் அஜ்னபி என்று யாரும் கிடையாது. அவர்களுக்கு எந்த பெண்ணும் அஜ்னபி என்றது கிடையாது. அவர்களுக்கு அந்த சட்டம் அவர்களிடம் கிடையாது. நாம் ஹதீஸ் நூட்களில் எத்தனையோ ரிவாயத்துக்களை பார்த்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெண்ணிடத்திலும் அவர்கள் பேசுவார்கள், அந்த பெண்களும் அவர்களிடம் வந்து பேசுவார்கள் என்பது அது அவர்களுக்குரிய தனிச்சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனை பற்றி இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இவ்வாறு எடுத்தெழுதியிருக்கிறார்கள். ஏனெனில் இது நபிகளாரை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தனி சிறப்பு அனுமதியாகும். ஏனெனில் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அனுமதியாகும். இது வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.